அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். இன்னைக்கு செயல் இசை அளபடையின் தொடர்ச்சியாக இன்னிசை அளபடையை பார்க்கலாம். இன்னிசை அளபடை என்பது அதாவது ஒரு செய்யுளுடைய ஓசையை அழகுபடுத்துவதற்கும் அதிகரிப்பதற்குமாக இன்னிசை அளபடை வருகிறது. இப்ப இந்த இன்னிசை அளபடையில இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுப்பதும் அப்படிங்கிறது எடுப்பதும் அப்படின்னு ஆயிருக்குது. ஆக உம்மென்று ஓசையுடன் வந்தா இன்னிசை அளபடை. இதுல ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா இப்ப இதுல இயல்பாக இருப்பது எடுப்பது தூ குரில். இப்ப 3 மாத்திரை ஆகணும் இல்ல, அதனால எடுப்பதும் அப்படின்னு போகும்போது தூ நெடிலாக மாறி தூவாக மாறி உயிர் குரலை அளவெடுத்து 3 மாத்திரையாக மாறி எடுப்பதும் என மாறுகிறது. ஆக பொதுவா இப்ப செயலிசை அளபடையில அருன்று ஓசையுடன் முடிந்தா அது செயலிசை அளபடை, உம்மென்று ஓசையுடன் முடிந்தால் அது இன்னிசை அளபடை. இப்ப சொல்லிசை அளபடை என்பது ஒரு சொல்லுக்கு பக்கத்துல உயிரெழுத்து அளவெடுக்குது. ரெண்டாவது இது வினையெச்சமாக மாறும் நிகழ்வு. வினையெச்சமாக மாறும் நிகழ்வு, அதாவது வினைச்சொல் வினையெச்சமாக மாறும் நிகழ்வே சொல்லிசை அளபடையாகும். இதுல நசை ஈ கழி ஈ, நசைனா விருப்பம், ஈ பக்கத்துல வரும்போது அது விரும்பி அப்படின்னு மாறிடும். கழினா நீக்கு, நீக்கி அப்படின்னு மாறிடும். இது சொல்லிசை அளபடை.